Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். ஹalleluya 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 அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆண்டவரே வானம் திறக்கட்டும் இறங்கட்டும். பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி அக்கினி நாக்கி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அக்கினி பிழம்புகளாக எங்களை மாற்றும் 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 மாற்றும். புது தூதர்களை அப்பா தீ பிழம்புகளாக மாற்றினீரே, அக்கினியாக ஜுவாலைகளாக மாற்றினீரே. எங்களையும் அக்கினி பிழம்புகளாக அக்கினி ஜுவாலைகளாக இந்த நேரத்திலே மாற்றும். இறங்கி வானம் திறக்கட்டும் வானம் திறக்கட்டும். அக்கினி அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பாதை காட்டும் அக்கினி, வாழ்வழிக்கும் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா நன்றி 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 தகப்பனே, எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பிரசன்னத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் தகப்பன் என்ற உரிமையோடு வந்து நிற்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள் என்ற மகிழ்ச்சியோடு வந்து நிற்கிறோம். எங்களை அப்படியே அரவணைத்துக் கொள்ளும். இரு கரங்களையும் நீட்டி கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளோடு உமது பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. வழங்க போகிற இறைவார்த்தை ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலும், எந்த கஷ்டம் துன்ப வேளைகளும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமையட்டும் ஆண்டவரே. நீரே மகிழ்ச்சியின் ஊற்று, உம்மிடமே நாங்கள் பருகுகிறோம் கர்த்தாவே. இறைவார்த்தை பகுதி முழுவதற்கும் என் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. வார்த்தையை வழங்க நிற்கிற இந்த அடிமையை தகுதி வராமல் எடுத்து பயன்படுத்தும். அடிமையின் வாயிலிருந்து கொண்டு பேசும். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நிறைவான மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். நிறைவான மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போம். திருப்பாடல்கள் 16:11 திருவசனம். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உன்னத வல்லமையால் நிரம்பியிருந்த தாவீது ஆண்டவரை அறிந்து அனுபவித்து அன்பு செய்தவர். தான் அறிந்து அன்பு செய்து அனுபவித்த அந்த ஆண்டவரிடம் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி அவர் அனுபவபூர்வமாக அறிக்கையிடுகின்றார். அதுதான் இந்த திருப்பாடலிலே இப்பொழுது நீங்கள் வாசித்தீர்கள். உம் முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கம் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்கின்றார். தான் அறிந்து அன்பு செய்து அனுபவிக்கிற அந்த ஆண்டவரை தாவீது இரவும் பகலும் போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டே இருந்தார். அதுதான் அவருடைய மகிழ்ச்சியினுடைய ரகசியமாக இருந்தது. பெரியமானவர்களே, ஆண்டவரை அவர் அறிந்ததோடு நிறுத்தவில்லை, அவரை அனுபவித்ததோடு நிறுத்தவில்லை, அவரை அன்பு செய்தார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக அவர் இதயத்திலிருந்து அன்பு கீதங்கள் பொங்கி 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 வந்து கொண்டே இருந்தது. நிறைவான மகிழ்ச்சியை அவர் அனுபவித்தார். அதைத்தான் இந்த திருப்பாடலை இப்பொழுது நாம் வாசித்தோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம்
ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆமென். ஆமென். தான் அனுபவித்து அறிந்த ஆண்டவரை அன்பு செய்து, உம் முன்னே எப்பொழுதும் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அவர் பாடி பாடி மகிழ்ந்தார். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், நம் ஆண்டவருக்கு தெரியும். வருத்தமான சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பீர்கள், தோல்வியான சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பீர்கள், நோயோடு வந்திருப்பீர்கள், பாரங்களோடு வந்திருப்பீர்கள், கண்ணீர் கவலைகளோடு வந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரை அறிந்து அனுபவித்திருக்கிறீர்கள் என்றால், அவரை அன்பு செய்கிறீர்கள் என்றால், தாவீது பாடிய இந்த பாடலை நீங்களும் பாடலாம். உம்முன்னிலையிலே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் வலப்பக்கத்தில் எப்பொழுதும் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அவர் பாடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எப்படி உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும்? நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமா? இங்க இருக்கிற இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எத்தனை பேரு எனக்கு நிறைவான மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? எல்லாரும் கை தூக்குறீங்க. அத்தனை பேருக்கும் நிறைவான மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன் என்னவென்று சொன்னால், நீங்கள் இடைவிடாமல் இறை பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தாவீது நிலைத்திருந்தது போல ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இடைவிடாமல் நிலைத்திருக்க வேண்டும். நாம் உயிரோடு அசைகிறோம் என்றால் நடக்கிறோம், பேசுகிறோம், நம்முடைய கடமைகளை செய்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். எதை செய்தாலும் இறை பிரசன்னத்திலேயே இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால், இறை பிரசன்னத்திற்குள்ளேயே நீங்கள் அசைந்தாடுகிறீர்கள் என்றால், நிச்சயமாக நித்திய பேரின்பம் உங்களுடையதாக மாறும். எப்படி இடைவிடாமல் இறை பிரசன்னத்தில் இருப்பது? இந்த உலகத்துக்கு அடுத்த கவலைகள் உண்டு, பரபரப்பான சூழ்நிலைகள் உண்டு, பராக்குகள் உண்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டு, வலிவேதனைகள் உண்டு, பலவிதமான சிக்கல்கள், ப்ராப்ளம்ஸ் உண்டு. இது எல்லாத்து மத்தியிலும் எப்படி இறைப்பிரசன்னத்திலே நிலைத்திருப்பது என்று நீங்கள் கேட்பீர்கள். மனித முயற்சியினால் அது ஆகாது பிரியமானவர்களே, நிச்சயமாக முடியாது. நீங்கள் எப்பொழுதும் இறைப்பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். உன்னத வல்லமையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உன்னத வல்லமையில் நிரம்பி இருந்தீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். உடலிலே தாங்க முடியாத வலி இருக்கலாம். சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கொத்திக்கொண்டே இருக்கலாம். வறுமை இருக்கலாம். அவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆழ்ந்த அமைதி நமக்குள்ளே குடிகொள்ளும். இதுதான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற நிறை மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எதுவுமே எடுக்க முடியாது. துன்ப துயரங்களோ, வேதனைகளோ, இழப்பு தவிப்புகளோ எதுவுமே. தூய பவுல் ரோமேயர் 8ல சொல்வது போல, எதுதான் என்னை ஆண்டவரோட அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? பட்டியலிடுகின்றார். அதுல துன்பமோ, வேதனையோ, நெருக்கடியோ, வானதூதரோ, வல்லதூதரோ, வருங்காலமோ, எதிர்காலமோ எதுவுமே ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று அவர் சொல்வது போல, இறை பிரசன்னத்திலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உன்னத வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்திற்காகவும் உன்னத வல்லமைக்காகவும் நீங்கள் போராடி ஜெபிக்கணும். உபவாசித்து ஊக்கமாக இரவு பகலாக நீங்கள் ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை வல்லமையோடு துதித்து ஆராதித்து அவர் சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். இயேசு நாமம் சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக உங்கள் உள்ளத்திலே நிறை மகிழ்ச்சி கொடிக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 13ஆம் அதிகாரம் 50 முதல் 52 வசனங்கள். ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பவுலும் பர்னபாவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக அதிமிக வல்லமையோடு இறை வார்த்தையை மக்களுக்கு போதித்தார்கள். அவர்களிடமிருந்து இறை வார்த்தையை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக பெருந்திரளாய் கூடி வந்தார்கள். இதைக் கண்ட யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள். மக்கள் பெருந்திரளான கூட்டமாக அவர்களிடம் ஓடுகிறார்களே என்று சொல்லி பொறாமை கொண்டு பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் எதிர்த்து பேசி பவுல் போதித்ததை அவர்கள் பழித்துரைத்தார்கள். அதோடு நிறுத்தாமல் அந்த ஊரிலே செல்வாக்காக இருந்த பெண்களையும் பெரியோர்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் தங்கள் ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். ஆனால் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? அந்த ஊரிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆண்டவருடைய நற்செய்தி தான் அங்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் மூலமாக விடுதலைகள் கிடைத்தது. அற்புத அடையாளங்கள் எல்லாம் அங்கு நடந்திருந்தாலும், பொறாமையினாலே யூதர்கள் மக்களை தூண்டிவிட்டு இவர்களை துரத்துகிறார்கள். ஐயோ! துரத்தி விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படவில்லை, அழவில்லை, எதிர்த்து பேசவில்லை. மாறாக சீடர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி. இன்னல், இக்கட்டு, வேதனைகள் மத்தியிலே அனுபவிக்கிற மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் திளைத்திருந்த அந்த சீடர்கள் அந்த ஊரை விட்டு அவர்கள் வேறு பல இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றினார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு நற்செய்தியை மிகவும் வல்லமையாக போதிக்கிறீர்கள் என்றால், மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். நீங்கள் கலங்காதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு விண்ணகத்தில் கிடைக்கும் கைமாறு பெரிதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, மக்கள் நம்மளை இகழ்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி பழி சுமத்துகிறார்களே, நம்மை விரட்டுகிறார்களே என்று சொல்லி சோர்ந்து போகவே போகாதீர்கள். மாறாக நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆண்டவர் பொருட்டு துன்புறுத்தப்படுவதற்கு நீங்கள் பேறு பெற்றவர்களாக உங்களை கருதினீர்கள் என்றால் விண்ணகத்திலே உங்களுக்கு கைமாறு மிகுதியாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். இறை வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே நிறுத்துங்கள். இறை வார்த்தை உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உள்ளத்திற்கு அது உவகையை தரும். இறைமையாவை பாருங்கள். உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், அவை எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை கொடுத்தன என்று எரேமியா சொல்கின்றார். நம் எல்லோருடைய அனுபவமும் அதுவாக தான் இருக்க வேண்டும். நாம் பைபிள் படிக்கிறோம் என்றால், வேத வசனத்தை நாம் உட்கொள்கிறோம் என்றால், அது நம்ம சும்மா அப்படியே விடாது. அது நம்ம நிறை மகிழ்ச்சியால் நிரப்பும். நம்முடைய இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உவகை நமக்குள்ளே குடியிருக்கும். ஏனென்றால் வார்த்தையின் வல்லமையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சியை யாராலும் நம்மிடமிருந்து எடுக்கவே முடியாது. இது அந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி. ஆண்டவர் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து உங்களுடைய வாழ்வாக அதை மாற்றுங்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் இறை வார்த்தையை போதிப்பதை மட்டும் நீங்கள் நிறுத்தவே நிறுத்தாதீர்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை போதித்துக் கொண்டே இருங்கள். 2 தீமோத்தேயு 4 தீமோத்தேயுக்கு பவுல் அறிவுரை கொடுக்கின்றார். இறை வார்த்தையை போதித்துக் கொண்டே இரு. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதித்துக் கொண்டே இரு. மிகுந்த பொறுமையோடு போதி, கண்டித்து பேசு, கடிந்து கொள், மிகுந்த பொறுமையோடு அறிவுரை கூறு என்று சொல்லி அவர் சொல்வது போல நாம் ஒவ்வொருவரும் துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள், பாடுகள் இவை மத்தியில் நற்செய்தி அதிமிக வல்லமையோடு நாம் பறைசாற்ற வேண்டும். அப்படி பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது நம் உள்ளத்திலே நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். உள்ளரங்கமான மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி நம் உள்ளத்திலிருந்து பொங்கி பொங்கி எழும் நீரூற்று போல பாய்ந்து ஓடும். அதை பருகிற அநேக மக்கள் நம்மிடம் வருவார்கள். வருகிற மக்களை ஆண்டவர் பால் வழிநடத்தி அவர்கள் எல்லோரும் நிறை மகிழ்ச்சி அனுபவிக்கவும் நித்திய பேரின்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வழிநடத்த வேண்டுவது நமது கடமையாக இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆகவே இறை வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வல்லமையோடு போதியுங்கள். உங்களிடம் வருகிற மக்களை இயேசுவை நோக்கி வழிநடத்துங்கள். உங்கள் உள்ளத்திலே நிறைவான மகிழ்ச்சி குடிகொள்ளும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. திருத்தூதர்கள் பணி 5ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இது வேறொரு பகுதியில பாருங்க. இயேசுவை பற்றி அவர்கள் போதித்தார்கள். அவர்களை பிடித்து நைய புடைத்து தலைமை சங்கத்தின் முன்பாக நிறுத்துகிறார்கள். தலைமை சங்கத்தார் அவர்களை வார்ன் பண்றாங்க சிவியரா. இனிமே இயேசுவின் நாமத்தை நீங்கள் போதிக்க கூடாது, அந்த பெயரால் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி கண்டிப்பாக கட்டளையிடுகிறார்கள். அவர்கள் இயேசுவின் பெயரை முன்னிட்டு தாங்கள் அவமதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி திருத்தூதர்கள் பணியிலே வேதம் நமக்கு சொல்கின்றது.
பெரும் மகிழ்ச்சியோடு இயேசுவின் பெயரை முன்னிட்டு தாங்கள் அவமதிப்பிற்கு உள்ளானவர்களாக கருதப்பட்டதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். வெளியே சென்று தலைமை குருக்களும் மக்கள் மூப்பர்களும் நம்மை போதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி மிகுந்த பணிவோடு அமைதியாக இருந்தார்களா? இல்லவே இல்லை. இன்னும் அதிக வல்லமையோடு அவர்கள் இறை வார்த்தையை போதித்துக் கொண்டே இருந்தார்கள். வீடுகளில் போதித்தார்கள், ஜெப கூடங்களில் போதித்தார்கள், கோவிலில் போதித்தார்கள், போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அடித்து உதைத்து துன்புறுத்தப்படும் பொழுதும் அவமானப்படுத்தப்படும் பொழுதும் உங்கள் குடும்பத்தாராலும் உற்றார் உறவினர் நண்பர்களாலும் உங்கள் சபையாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தாலும் குடும்பத்தை விட்டே உங்களை விரட்டி விட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற கைமாறு மிகவும் மிகுதியானதாக இருக்கும். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இருங்கள். சாட்சிய வாழ்வு வாழுங்கள். ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்யுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது மிகவே மகிழ்ச்சி அடைந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் நிறை மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும். உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சி, உங்களிடமிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த மகிழ்ச்சியை காண்கிற அநேக மக்கள் இறை அமைதிக்காகவும் அன்புக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் உங்களை நோக்கி வருவார்கள். அத்தனை பேரையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துங்கள். அவர்களும் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, திருத்தொண்டர் பிலிப்பு சமாரியாவிலே அதிமிக வல்லமையோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடும் உன்னத வல்லமையோடும் நற்செய்தியை பறைசாற்றினார். ஏராளம் அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே நடந்தன. ஆண்டவர் பிலிப் வழியாக சமாரியாவிலே ஏராளம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அந்நகரத்தில் உள்ள மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்திருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட பேதுருவும் யோவானும் சமாரியாவுக்கு கடந்து சென்று அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்படும்படி அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் மீது தங்கள் கரங்களை வைக்கவே அவர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியிலே அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். அந்நிய பாஷையிலே பாடி துதித்தார்கள். அல்லேலூயா பாடினார்கள். அந்த இடத்திலே பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இறை ஊழியர்களே, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலும் உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி உங்கள் மூலமாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கிறது. அந்த அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட மக்கள், விடுதலைகளை பெற்றுக்கொண்ட மக்கள், சுகத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் மிகவே மகிழ்ந்து களிகூர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதோடு நிம்மதியாக போய்விடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மக்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும், உன்னத வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். மக்கள் பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நிறை மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய மகிழ்ச்சியும் நிறைவாகும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் பல கொடைகளையும் திறமைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? இவை எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தானம். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று உரியது ஒன்றுமே இல்லை. எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள், உங்களுடைய படிப்பு, அதிகாரம், சொத்து, பணம், உங்களுடைய வாழ்க்கை வசதிகள், இது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்த தானம். அந்த உணர்வுக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். நான் ஒன்றுமில்லை, எல்லாமே நீர் தந்த தானம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, உங்கள் உடல் கூட உங்களுக்கு சொந்தமல்ல. ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் திரும்பி போவேன் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் உங்களுக்குள் ஆண்டவர் குடிகொள்ள செய்திருக்கிற ஆன்மாவை காப்பாற்றுவதிலும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதிலும் அதி சீக்கிரத்திலே வரப்போகிற ஆண்டவரை சந்திக்க தயாராவதிலும் இடைவிடாமல் இயேசு நாமம் சொல்லி ஜெபிப்பதிலும் வரப்போகும் பாடுகள், வரப்போகும் துன்பங்கள், வரப்போகும் கலாபனைகள் இவற்றை தாங்குவதற்கு வல்லமை பெறுவதற்கும் எப்பொழுதும் ஜெபித்து காத்திருப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வரப்போகும் எல்லா வேதனைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிப்பீர்கள். அப்பொழுது மகிழ்ச்சியின் மகுடமாகிய இயேசு கிறிஸ்து
உங்களை நிறைவான மகிழ்ச்சியால் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களிகூர்வேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்ன அருமையான வேத பகுதி பாருங்கள் பிரியமானவர்களே. அடிக்கடி இதை எடுத்து வாசியுங்களா. அபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். விவசாயமே நஷ்டப்பட்டு போனாலும், கிடையில் ஆடுகளே இல்லாமல் போனாலும், தொழுவத்திலிருந்த மாடுகள் எல்லாம் அழிந்து போனாலும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளை நினைத்து அகமகிழ்ந்து அக்களிப்பேன் என்று சொல்கின்றார் இறைவாக்கினர் அபக்கூக். பிரியமானவர்களே, அபக்கூக்கை போல என்ன நடந்தாலும், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஆண்டவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ந்திருங்கள். கடந்ததை நினைத்து கலங்காதீர்கள். வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியோடு காத்திருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் வரும்பொழுது, நோய் நொடிகளும் அடுத்தடுத்து வரும்பொழுது சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவர் மேலுள்ள விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அவருடைய வசனத்தால் ஆட்கொள்ளப்படுங்கள். சாட்சிய வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நிரந்தரமான, நித்தியமான, நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்குள் குடிகொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பிரைஸ் லார்ட். Praise God. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்குள் களி கூர்ந்திருக்க, நம் மீட்பராகிய கடவுளில் அகமகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகளே தோல்வி போல தெரிந்தாலும், நெருக்கடிகள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், நோய் நொடிகள், இழப்பு தவிப்புகள், மரணங்கள், ஆபத்துக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். நம் தேவனாகிய ஆண்டவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை உங்கள் முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும், ஆன்மாவோடும் அன்பு செய்யுங்கள். உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களை நீங்கள் உங்களையே அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள். அப்பொழுது தூய ஆவியார் அருளும் நீதியும் உண்மையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாய் உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்கள் என்றால், கட்டளைகளை கடைபிடித்தால் கடவுளை முழுமையாக அன்பு செய்வது, நம்மை நாமே அன்பு செய்வது போல் நமக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்வது. இந்த கட்டளையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றினீர்கள் என்றால் நிச்சயமாக தூய ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொள்வார். அவர் தருகின்ற நீதியும் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் உங்களுக்குள்ளே நிரந்தரமாக குடியிருக்கும். நீங்கள் உண்மையாகவே கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அதை உங்கள் வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பொதுப்பணி வாழ்க்கையின் போது செல்வந்தரான ஒரு வாலிபன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சிறுவயது முதல் கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேனே என்று சொல்லி கேட்டான். அதற்கு நம் ஆண்டவர் அவனிடம், நீ உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல், அப்பொழுது நீ நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொன்னார். ஆனால் அந்த வாலிபனோ ஆண்டவர் சொன்னதை கேட்டு முகவாட்டத்துடன் திரும்பி போய்விட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஏராளம் சொத்து இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உண்மையாகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்கள் என்றால்
ஏராளம் தான தர்மம் செய்வீர்கள். அநேகருக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். உங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வீர்கள். பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்வு வாழ்வீர்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்வீர்கள். ஏராளம் ஆத்மாக்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலும் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதிலும் அவரை மாட்சிப்படுத்துவதிலும் மட்டுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள். அப்பொழுது ஆண்டவரும் உங்களை மிகவே ஆசீர்வதித்து நிறைவான மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புவார். பிரைஸ் லார்ட், Praise Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நீங்கள் இதுவரை என் பெயரால் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகும் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் மாத்திரம்தான் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே வாழும் கடவுள். அவர் ஒருவரே விண்ணப்பத்திற்கும் மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்க்க வல்லவர். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர். நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுப்பவர். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மாத்திரம் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடும் தாட்சியோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நீதி நேர்மையான உள்ளத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ந்து களிகூரும் நிறைவான மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யார் பெயரால் ஜெபித்திருக்கிறீர்கள்? சற்றே உங்களை சோதித்து பாருங்கள். இயேசு பெயரால் மாத்திரம் ஜெபித்திருக்கிறீர்களா? அல்லது மனிதர்கள் பெயரால், புனிதர்கள் பெயரால், தூதர்கள் பெயரால், இயற்கையின் பெயரால், கைகளால் செய்யப்பட்ட சிலைகள் பெயரால் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களையே சோதித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் அறியாமையிலே அப்படி செய்திருக்கலாம். இனிமேலாவது இவை எல்லாவற்றையும் களைந்து விடுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டிகளை தூக்கி எறிந்துவிட்டு உயிருள்ள தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். உயிருள்ள தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் உங்கள் மன்றாட்டுக்களை எழுப்பும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பார். உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிப்பார். பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் பேயின் கட்டுகள், நோயின் கட்டுகள், மரண கட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு பூரண விடுதலை கொடுக்க வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் பெயரால் ஜெபித்து நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் பெற்ற நீங்கள் நிறைவான மகிழ்ச்சியில் திளைத்திருப்பீர்கள். அப்பொழுது ஆண்டவரை நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாம். உங்களிடம் பொங்கி வரும் மகிழ்ச்சியை காண்கின்ற மற்ற மக்கள், மகிழ்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் ஏங்கி தவிக்கின்ற மக்கள் உங்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஊழியக்காரர்கள், இவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், இவர்கள் எவ்வளவு சாந்தி சமாதானத்தோடு இருக்கிறார்கள், இவர்கள் எவ்வளவு நிறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை பார்க்கிற மக்கள் உங்களிடம் வருவார்கள். அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அன்புக்காகவும் உங்களிடம் வருவார்கள். அத்தனை பேரையும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்துங்கள். அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தருகின்ற மகிழ்ச்சியால் நிறைவடைவார்கள். நித்திய வாழ்வையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், Amen. ஆமேன். Amen. ஜெபிப்போம் வாருங்கள். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு தாய் தன் குழந்தை மகிழ்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது போல எங்களுடைய மகிழ்ச்சியிலே அக்கறை கொண்டிருக்கிற தேவனே, கேளுங்கள். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்களது மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொன்னீரே. ஆம் சுவாமி, உம் பெயரால் எங்கள் தேவைகளை எல்லாம் நாங்கள் கேட்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இவர்கள் பெயராலும் அவர்கள் பெயராலும் நாங்கள் கேட்காமல் உம் பெயரால் மாத்திரம் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவர் கொடுக்கின்ற நிறைவான மகிழ்ச்சியை ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருந்து இடைவிடாமல் துதித்து இறைவார்த்தை வல்லமையோடு போதித்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து தூயாவி தரும் மகிழ்ச்சியை எங்களுடையதாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு தாவீதைப் போல ஆண்டவரே, நிறைவான மகிழ்ச்சி உம்மிடம் உண்டு, நித்திய பேரின்பம் அது வலப்பக்கத்தில் உண்டு என்று சொல்லி எனக்கோ என் ஆண்டவர் அருகில் இருப்பதே நலமெனக் கொண்டேன், அவர் ஒருவரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் அன்பு ஆண்டவரும் நேசரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், Amen. ஆமேன். Amen. பகல் நேர
பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளனே உனை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீரானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.